இலவச மனைப்பட்டா கோரி குழந்தைகளுடன் நரிக்குறவர் இனத்தினர் மழையில் நனைந்தபடி நோட்டு புத்தகங்களுடன் புதுச்சேரி சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு சமைத்து வந்த உணவை சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அடுத்து திருபுவனை சந்தைக்குப்பம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இனத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு கடந்த பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை இலவச மனைப்பட்டா வழங்கவில்லை. மேலும் முதலமைச்சரை சந்தித்து முறையிட்ட அவர்களுக்கு அடுத்து வரும் ஒரு தினங்களில் மனைப்பட்டா வழங்கப்படும் என்று முதல்வர் உறுதியளித்திருந்தார். இதுவரை மனைப்பட்டா வழங்கப்படாத நிலையில் இன்று குழந்தைகளுடன் சட்டசபை முன்பு ஒன்று திரண்ட நரிக்குறவர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட நரிக்குறவர் இன மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினர். மேலும் முதலமைச்சர் பார்க்காமல் இங்கிருந்து செல்லப் போவதில்லை என தெரிவித்த அவர்கள் சட்டசபை முன்பு காத்திருந்தனர். மேலும் அவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவுகளை சட்டசபை முன்பே அமர்ந்து சாப்பிட்டு மழையில் நனைந்த நோட்டு புத்தகங்களுடன் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் சட்டசபை முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பெற்றதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சேது செல்வம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது 2026 தேர்தலையொட்டி பார்க்கும் பொழுது திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் பலமாக உள்ளது. அதேபோல் தேஜா கூட்டணியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் உள்ளது. பாஜக இப்பொழுது கலகலத்து போயுள்ளது. பாஜகவில் உள்ள 2 அமைச்சர்களில் தற்போது ஒரு அமைச்சர் தான் உள்ளார். இன்னொரு அமைச்சரை நீக்கிவிட்டு ஜான்குமாரை அமைச்சராக்கினார்கள். ஆனால் இன்று வரை அவருக்கு இலாக்கா கொடுக்கப்படவில்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், லாட்டரி அதிபர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் என்பவர் தேசிய மக்கள் மன்றம் என்ற பெயரில் பேட்டி கொடுத்து வருகிறார். அவருடைய பினாமிதான் ஜான்குமார். பல கோடி ரூபாயை கொண்டு வந்து தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று கனவு காண்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 சுயேட்சைகள் வெற்றி பெற்றனர். இது பலருக்கு ஆசையாக இருக்கிறது. இதனால் சுயேட்சைகளாக கொண்டு வந்து விடலாம் என்று மக்களுக்கு சாப்பாடு போட்டு ஓட்டுக்கு ரூபாய் 5000 கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகலாம் என்ற கனவில் இருக்கிறார்கள். இதனை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு ஓட்டிற்கு ரூபாய் 500 கொடுத்தது. ஆனால் ரேஷன் கடை திறக்காத பிரச்சனையில் மக்கள் தெளிவாக தீர்ப்பளித்தார்கள். தேஜா கூட்டணியில் நிலவும் குழப்பத்தை பயன்படுத்தி ஜேசிஎம் எப்படியாவது உள்ளே நுழையலாம் என்று பார்க்கிறது. தேஜா கூட்டணியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். பாஜக தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. ஜேசிஎம்ஐ வைத்துக் கொண்டு பாஜக அரசியல் திட்டம் தீட்டுகிறது. ஜான்குமார் பாஜகவா இல்லையா என்று முதல்வர் கேட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது. புதுச்சேரிக்கு பாஜக மாநில அந்தஸ்து கொடுக்காதது. அந்த கட்சியுடன் முதல்வர் ரங்கசாமி கூட்டணி வைத்தால் எப்படி மாநில அந்தஸ்து கொடுப்பார்கள்? இதனால் தேஜா கூட்டணி கலகலத்து போய் இருப்பதால் பாஜக பி டீமாக தேசியம் உருவாகி உள்ளது. இந்த தேசியம் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான விஷக்கிருமி. இதனை கண்டிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறியடிக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஏஐடியூசியில் சேது செல்வத்திற்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு பணியாற்றினார். அவர் மீது ஒரு புகார் வந்தது. இடப்பிரச்சனையில் சேது செல்வம் தலையிட்டு ஒரு சொல்தாவிடம் ரூபாய் 15 லட்சம் வாங்கியிருப்பதாக வந்த புகார் அதிர்ச்சியாக இருந்தது. பொது வாழ்க்கையில் ஈடுபடும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி பணம் வாங்குவதை எப்படி ஏற்க முடியும்? இது குறித்து சேது செல்வத்திடம் தன்னிலை விளக்கம் கேட்ட பொழுது மறுத்தார். பிறகு ஆதாரத்துடன் கேட்டபோது ஒப்புக்கொண்டார். அவர் ஒரு பிரச்சனையில் கட்ட பஞ்சாயத்து செய்து ரூபாய் 15 லட்சம் பெற்றதை ஒப்புக்கொண்டதால் 1 வருட காலத்திற்கு தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்கினோம். இதனை வெளியே சொல்லவில்லை. ஆனால் அவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தராமல் சூழ்ச்சி நடப்பதாக கூறியிருக்கிறார். தொகுதி உடன்பாடு இன்னும் தொடங்கவே இல்லை. அதற்கான காலகட்டம் வரும்போதுதான் கிடைக்கும். தொகுதியை பொறுத்து வேட்பாளரை கட்சி முடிவு செய்யும். சேது செல்வம் கூறுவது 200% பொய். அவரால் கட்சிக்கு கெட்ட பெயர் வந்ததால் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து கொள்முதல் செய்த வழக்கில் எந்த விசாரணைக்கும் தயார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் துறையானது புதுச்சேரியில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பத்தை தேர்தல் அலுவலர்கள் கொடுத்து வருகின்றனர். இதில் 2002 பட்டியலில் வாக்காளரின் பெயர் அல்லது அவரது தந்தை, தாய் உள்ளிட்டவர்களின் பெயர் இருந்தால் அவர்களின் விவரங்களை தெரிவிக்க வேண்டும். 2002 பட்டியலில் வாக்காளர் பெயர் இருந்தால் அவர் எந்த ஒரு சான்றிதழையும் கொடுக்க வேண்டியது இல்லை. பல தொகுதிக்கு நாங்கள் நேரடியாக சென்று பார்த்தபோது மக்களுக்கு அதை எப்படி பூர்த்தி செய்வது என்று தெரியவில்லை. இதற்காக சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. 2002ஆம் ஆண்டு பட்டியலை ஆதாரமாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன?
ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு பட்டியலை வைத்துதான் அடுத்தடுத்த தேர்தலை நாம் சந்தித்துள்ளோம். தற்போதைய நடைமுறை வாக்கு திருட்டிற்கு வழிவகுக்கும் மத்திய தேர்தல் துறை மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை தேர்தல் துறை நிறுத்த வேண்டும் என தெரிவித்த அவர், புதுச்சேரியில் 2019 அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து வாங்கப்பட்ட விவகாரத்தில் என்னையும் இணைந்து பாஜகவை சேர்ந்த சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக மல்லாடி கிருஷ்ணராவ் இருந்தார். மருந்து வாங்குவது தொடர்பான கோப்பு என்னிடம் வராது. சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகம் வரை அந்த கோப்பு முடிந்துவிடும். இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் இதில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நான் தெரிவித்திருந்தேன். இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இது தொடர்பாக எந்த விசாரணை நடத்தினாலும் நான் தயாராக இருக்கிறேன். தரமற்ற மருந்து வாங்கப்பட்ட விவகாரத்தில் எனக்கும் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது குறித்து எந்த விசாரணைக்கும் நானும் என் குடும்பத்தில் உள்ளவர்களும் தயாராக இருக்கின்றோம். சார்லஸ் மார்டினுடன் தொடர்பில் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் கூறியிருந்தார். தற்போது வரை அவருடன் தொடர்பில் உள்ள அமைச்சர் ஜான்குமார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இது குறித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபாலும் கேள்வி எழுப்பியுள்ளார். என்ஆர் காங்கிரஸை பலவீனப்படுத்தும் பணியை பாஜக செய்து வருகிறது. மேலும் பாஜக 3 அணியாக செயல்படுகிறது. ஆட்சியை குறை சொல்பவர்கள் மீது பாஜக கைகோர்த்து உள்ளது. இதற்கு முதல்வரும் உடந்தையாக இருக்கிறார். வெளிப்படையாக அரசின் மீது குற்றம் சாட்டுவதை முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியாக உள்ளது. முதலமைச்சர் தேர்தலுக்கு தேர்தல் ஒரு தொகுதியில் நிற்பார். தான் போட்டியிட்டு வென்ற தட்டாஞ்சாவடியை முழுமையாக அவர் புறக்கணித்துள்ளார். மிகவும் பின்தங்கிய தொகுதியாக முதல்வரின் தொகுதி உள்ளது. கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை எந்த முடிவு செய்தாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஜெகத் ரட்சகன் புதுச்சேரியில் பல்வேறு கல்லூரிகள் வைத்துள்ளார். புதுச்சேரிக்கு அவர் புதியவர் இல்லை. அவர் புதுச்சேரியின் முதல்வர் வேட்பாளர் என திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. எனவே அது குறித்து கருத்து ஏதும் இல்லை. எந்த விதத்திலும் ரங்கசாமியை ஆதரிக்கவில்லை. அவர் ஒரு மானங்கட்ட அரசியல் செய்து வருகிறார் என தெரிவித்தார். புதுவை ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் சுயதொழில் முனைவோரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சுயசார்பு இந்தியா என்ற திட்டத்தின் மூலமாக அனைத்து தொகுதிகளிலும் சுயதொழில் செய்யும் தொழில் முனைவோரை சந்தித்து ஆலோசனை மற்றும் தொழிலை எப்படி முன்னேற்றம் செய்வது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை ஊக்குவிப்பது, அனைவரும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்துவது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுயதொழில் முனைவோரை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் சுயதொழில் முனைவோரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். சுயசார்பு இந்தியாவின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமி மற்றும் துணை பொறுப்பாளர் மொபைல் சரவணன் மற்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் மற்றும் நகர மாவட்டத்தினுடைய செயலாளர் சுகந்தமலர், மீனவர் அணியின் நகர மாவட்ட அமைப்பாளர் கதிரவன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் மகளிர் பாஜக நிர்வாகிகள் விஜயகுமார், மஞ்சுரி, அருண்குமார், செல்வம், பிரகாஷ் உள்ளிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுயசார்பு உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் நடைபெற்ற திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நிகழ்ச்சியில் இலக்கிய அமைப்பாளர் சிவசங்கரன் ஏற்பாட்டில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் நேற்று நடைபெற்ற திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர், திமுக கொள்கை பரப்பு செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் 3ஆம் கட்டமாக நேற்று அரியாங்குப்பம் தொகுதியில் பழைய அரியாங்குப்பம் சாலை, வீராம்பட்டினம் சாலை சந்திப்பிலிருந்து திமுக உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டது. மாநில அமைப்பாளர் சிவா முன்னிலையில் நடைபெற்ற இம்முகாமில் வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் படிவம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை துவக்கி வைக்கப்பட்டது. முன்னதாக அரியாங்குப்பம் பகுதியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், மாநில கழக அமைப்பாளர் சிவா ஆகியோர்களுக்கு இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் மேலதாளங்களுடன் பட்டாசுகள் வெடித்து மாலை மரியாதை செய்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலன், பொறியாளர் அணி அமைப்பாளர் அருண்குமார், தொகுதி துணை செயலாளர் சிலம்பு செல்வன், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் தியாகராஜன், நாகூர், மீரான், மதிவானன், ஜெயபால், ஜபருல்லா, வெங்கடேசன், லியாகத் அலி உள்ளிட்ட இலைக்கழக செயலாளர்கள் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அரியாங்குப்பம் தொகுதி உறுப்பினர்கள் என ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் விபத்துக்களை தடுக்கும் வகையில் மைய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். கடலூர் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குறிப்பாக நூனாம்புக்கும் படகு குழாமிலிருந்து அரியாங்குப்பம் காவல் நிலையம் வரை உள்ள மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெடுஞ்சாலையில்
மைய தடுப்பு சுவர் அமைக்க சட்டப்பேரவைத் தலைவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் நடவடிக்கை எடுத்தார். அதன்படி ரூபாய் 60 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோனாங்குப்பம் படகு குழாம் வரை மைய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை இன்று காலை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற் பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் கண்ணன், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சண்டே மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. புதுச்சேரிக்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் புதுச்சேரி கடற்கரை, அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில், நோனாங்குப்பம், படகு குழாம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்றனர். காந்தி வீதியில் உள்ள சண்டே மார்க்கெட்டில் பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதால் வெளியூர்களில் இருந்து பொருட்களை வாங்க பொதுமக்கள் வருகின்றனர். வார விடுமுறையான நேற்று சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோடை காலம் தொடங்குவதால் குறைந்த விலையில் காட்டன் துணிகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்தனர். அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை பேரம் பேசி வாங்கி சென்றனர். அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க பெரியகடை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் 33 மாத 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் 33 மாத 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாநில அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசின் சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் இல்லத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் சிவன், ஐயப்பன் மற்றும் பவானிக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் இல்லத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் சிவன், ஐயப்பன் மற்றும் பவானிக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இந்த முறையும் மிகுந்த பக்தியுடன் ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவிற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு ஐயப்ப சுவாமி மண்டபத்தில் மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் உதயலட்சுமி ஆகியோர் ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான ஐயப்ப சுவாமிகள் பங்கேற்று பூஜைகள் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அன்னதானத்தை ஏற்றுக்கொண்டனர். முருங்கம்பாக்கம் கடலூர் சாலையில் கர்மகாரிய கொட்டகை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் கடலூர் சாலையில் உள்ள கர்மகாரிய கொட்டகை சிதிலம் அடைந்து உள்ளதால் அப்பகுதி மக்கள் அதனை அகற்றி புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் உரிய நடவடிக்கை எடுத்து 13,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் இன்று காலை பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. உடன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் தான் முறைப்படி அந்த கட்சியில் இருந்து வெளியேறிவிட்டதாகவும், சம்பாதிக்கவோ ஊழல் செய்யவோ அரசியலுக்கு வரவில்லை என்றும் நல்லாட்சி கொடுப்பதற்காக மட்டுமே வந்துள்ளதாகவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேஷ்டி, சேலை, இனிப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக வில்லியனூர் வந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை 500க்கும் மேற்பட்ட தேசிய மக்கள் மன்றத்தினர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து பட்டாசுகள் விடுத்து மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், வில்லியனூரில் தற்போது 11வது தேசிய மக்கள் மன்றம் திறக்கப்பட்டுள்ளது. இதுவரை 30,000 பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் மன்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபடுத்துள்ளது. அரசியல் கட்சிகள் தன்னை எதிரணியாக நினைக்க தொடங்கிவிட்டதாக கூறிய சார்லஸ் மார்டின், முன்னதாக முதலமைச்சர் நாராயணசாமி பழக்க தோஷத்தில் தன் சொத்துக்களை எழுதி கொடுக்க சொல்லியிருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது பல தொழிலதிபர்களிடம் இப்படி கேட்டதால் தான் இங்கு பல தொழிற்சாலைகள் வராமல் போனது. அதன் காரணமாகவே அவர் புதுச்சேரியில் முதலமைச்சராக இருந்தபோது புதுச்சேரி எந்தவித முன்னேற்றமும் அடையவில்லை என கூறினார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் உங்களை பாஜகவில் பி டீம் என கூறுகிறார்கள். அவர்கள் சொல்வது போல் நீங்களும் பாஜகவை விமர்சிப்பது இல்லை என செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்துள்ளேன். என்னை தாக்குபவர்களை மட்டுமே நான் விமர்சிக்கின்றேன். அது திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாராயணசாமியாக இருக்கட்டும், நான் அவர்களுக்கு உரிய பதில் அளிக்கின்றேன் என்று கூறினார்.
பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் நான் முறைப்படி அந்த கட்சியில் இருந்து வெளியேறிவிட்டேன். நான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்வேன் என கூறிய சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் நான் எதிர்க்கும் பல பிரச்சனைகளுக்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள். ஆனால் மத்திய அரசு மாநிலத்திற்கு கொடுத்த பணத்தையே புதுச்சேரி அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புகிறது என குற்றம் சாட்டினார். தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலம் பல விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறேன். நியாயமாக நேர்மையாக ஒரு புதுவித அரசியலை முன்னெடுக்கின்றேன் என்று கூறிய அவர், புதுச்சேரியில் சுகாதாரம் சுற்றுச்சூழல் சரியில்லை, அனைத்திலும் ஊழல் செய்ய மட்டும்தான் பார்க்கிறார்களே தவிர நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. புதுச்சேரி மக்கள் எங்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கின்றனர், நல்ல ஆட்சியை கொடுப்போம் என எதிர்பார்க்கிறார்கள். ஏற்கனவே 65,000 குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த நிலையில் தற்போது அது 1.5 லட்சத்தை கடந்துள்ளது. அடித்தட்டு மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளதால் எங்களை நம்புகின்றனர். நாங்கள் சம்பாதிக்கவோ ஊழல் செய்யவோ அரசியலுக்கு வரவில்லை, நல்லாட்சி கொடுப்பதற்காகவே மட்டுமே வந்துள்ளோம் என்று கூறினார். இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்களை உருவாக்கி சைபர் கிரைம் குற்றங்களில் ஈடுபட்டாலோ, வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சைபர் கிரைம் குற்றம் புரிவதற்கு உருவாக்கி கொடுத்தாலோ சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் எஸ்பி ஸ்ருதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சைபர் கிரைம் எஸ்பி ஸ்ருதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, இபிஓ மற்றும் கால் சென்டர் நடத்துபவர்கள் மத்திய மாநில அரசிடமிருந்து முறையான அனுமதி பெறுவது கட்டாயம். மத்திய தொலைத்தொடர்பு துறையிடம் முறையான அனுமதி பெற்ற பிறகே தங்கள் சேவையை தொடர வேண்டும். அவ்வாறு அனுமதி பெறாதவர்கள் உடனடியாக மத்திய மாநில அரசிடமிருந்து உரிய அனுமதி பெற வேண்டும். மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்களை உருவாக்கி சைபர் குற்றங்களில் ஈடுபட்டாலும், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சைபர் குற்றம் புரிவதற்கு உருவாக்கி கொடுத்தாலும் சட்டப்படி குற்றமாகும். அதனால் அந்த ஆப் மற்றும் இணையதளத்தை உருவாக்கி கொடுப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சைபர் குற்றம் சம்பந்தமாக புகார் அளிக்க 1930 0413 2276 144 9489205246 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். www.cybercrime.government.in என்ற இணையதளம் மூலமாகவும் புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். வெளியூர் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் வரும் புதன்கிழமை 12ஆம் தேதி பைரவ அஷ்டமி கொண்டாடப்பட உள்ளது. ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் வரும் தேய்பிரை அஷ்டமியின் போது பைரவ அஷ்டமி எனும் பைரவர் ஜெயந்தி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பைரவ அஷ்டமி முன்னதாகவே பிறந்துள்ளதாக சர்ப்ப பஞ்சாங்கத்தில் கூறியுள்ளதால் வரும் புதன்கிழமை 12ஆம் தேதி பைரவ அஷ்டமி கொண்டாடப்பட வேண்டும் என திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நவம்பர் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று பைரவாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு யாகங்கள் மற்றும் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பைரவரின் அருளை பெற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 18வது சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 18வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி மாரியப்பன், டாக்டர் ஸ்ரீ வர்மன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, என்ஆர் காங்கிரஸ் ராஜா மற்றும் திருபுவனை வேங்கடகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதத்தை மிக சிறப்பாக கற்பித்து வருகிறார்கள். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆற்றல் மிக்க குருக்கள் ஆன இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் விளங்குகிறார்கள். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோயில், சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரன் கோவில் போன்ற பிரபலமான கோவில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலைகளிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது. மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது.
மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய 11 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் வயல்வெளி நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இணைக்கும் KYC பதிவு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அனைத்து ரேஷன் கார்டுகளையும் KYC பதிவு செய்ய பொது சேவை மையத்தை அணுக அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வயல்வெளி நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு KYC இணைக்கும் முகாம் வயல்வெளி நகரில் நடைபெற்றது. இந்த முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் வயல்வெளி நகர் மக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் அந்தோனி லாரன்ஸ், பொருளாளர் லான் பிரான்சுலா, துணைத் தலைவர்கள் அந்தலாட்சி, ராஜா என்ற பிரேம், துணை செயலாளர் ஜானி, துணை பொருளாளர் அருள்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியின் மெத்தன போக்கை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மங்களம் தொகுதி வடக்கு பகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து மற்றும் மாநில செயலாளர் செல்வராஜ் கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். கண்டன பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில பொதுச் செயலாளர் தனுசு, சிறுபான்மையினர் தலைவர் ஆசான், மகளிர் அணி தலைவி நிஷா, சேவாதள தலைவர் வீரமோகன், மாநில செயலாளர் செந்தில்குமரன், வெளியூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு சம்பந்தமாக பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு தற்போது மத்தியில் ஆளுகின்ற பாஜக ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும், காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக மாபெரும் கண்டன பேரணிகள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், 5 லட்சம் வாக்காளர்களிடம் கையெழுத்துக்களை பெறுவதற்கான இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்போது புதுச்சேரி ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசின் அவல நிலையை எடுத்து கூறினார். மேலும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மாநில, மாவட்ட மற்றும் மங்களம் தொகுதி நிர்வாகிகள், கணுவாப்பேட்டை ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சின்னக்கடை பகுதியில் உள்ள ஜனாப் காசிம் அங்காடியில் நகராட்சி நிர்வாகத்தால் வெளிப்புற கடைகளின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் முயற்சியால் மின்சாரம் உடனடியாக வழங்கப்பட்டது. உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை பகுதியில் உள்ள ஜனாப் காசிம் அங்காடியில் நகராட்சி நிர்வாகத்தால் வெளிப்புற கடைகளின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் இது குறித்து முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் மின்துறை பொறியாளர் சண்முகம் ஆகியோருடன் தொலைபேசி வழியாக பேசி பிரச்சனையை உடனடியாக சரி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் அவர் தாமாகவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நேரில் சென்று வியாபாரிகளுடன் கலந்துரையாடினார். வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று மின்சார இணைப்பை மீண்டும் வழங்குவதாக உறுதியளித்தார். தொடர்ந்து மின்துறை பொறியாளர் சண்முகம் மற்றும் எலக்ட்ரீஷியன் குழுவினர் உடனடியாக மின் இணைப்பை சரி செய்து கடைகளுக்கு மீண்டும் மின்சாரம் வழங்கப்பட்டது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த வியாபாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்வில் நகராட்சி ஆய்வாளர் குளோவிஸ், திமுக பொருளாளர் மாறன், ஆட்டோ சங்க தலைவர் மிஷல், கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.